வயது சரி. ஆனால் ஆண்டு கணக்கில் வகுத்திருக்கின்றோம். அதை மாற்றுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டவர்கள்தான் புது புது கதைகளை, புராண கதைகளை புகுத்தி நம்மை ஏமாற்றி இருக்கின்றார்கள். அப்படி அந்த ஏமாற்றத்தின் விளைவாக ஏற்பட்ட ஆண்டு கணக்கு தான் பிரபவ என்று நான் சொன்னேனே, அந்த ஆண்டு கணக்கு. அது என்ன பிரபவ என்று கேட்டால், 2 கடவுள்களுக்கு பிறந்த குழந்தைகள், அந்த குழந்தைகளுடைய பெயர்கள் 60 குழந்தைகள் பெற்றார்கள். அந்த குழந்தைகளுடைய பெயர்களைத்தான் நாம் நம்முடைய ஆண்டு கணக்காக கொண்டாடியிருக்கிறோம் என்று சொல்லி தப்பிக்க பறக்கின்றார்களே, அவர்களை பகுத்தறிவோடு நான் கேள்விப்பட்டால், எப்படி ஆண்டவனுக்கு பிறந்த குழந்தைகள் கெட்டவர்களாக இருக்க முடியும் என்று குறுக்க கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறார்கள். அதனால்தான் நாம் நம்முடைய ஆண்டு கணக்கை 1902, 3, 4, 5, 6 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 1923, 13, 14 என்றெல்லாம் வருகின்ற இந்த கணக்கு பொதுவாக உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆண்டு கணக்கு. ஆனால் தமிழர்கள் மாத்திரம் தங்களுடைய ஆண்டு கணக்கை 60 ஆண்டோடு நிறுத்திவிட்டார்கள். அதனால்தான் அட்சய என்ற 60வது ஆண்டோடு ஆண்டு கணக்கு முடிந்து விடுகிறது. அதற்கு மேல் நாம் போவதில்லை. அதற்கு மேலும் நாம் சென்று நம்முடைய ஆண்டு கணக்கை சரிவர புரிந்து கொண்டு வெளியிட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஆண்டு கணக்கை தூக்கி வெளியிலே போடு என்றதை போட்டுவிட்டு உலகத்திற்கு பொதுவான இருக்கின்ற ஆண்டு அந்த கணக்கை நாம் கடைபிடிக்கின்றோம்.